Hi friends, FCPX ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, வீடியோ எப்படி இம்போர்ட் பண்ணுறது, பேசிக் எடிட்டிங் இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது யாரும் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுற டூல், அப்புறம் அதுக்கு உண்டான ஷார்ட்கட்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய டைம்லைனில் லெஃப்ட் சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அங்கே தான் இருக்கும் உங்களுடைய டூல் பாரு. ஃபஸ்ட்டு இருக்கிற டூலோடைய பேர் செலெக்ஷன் டூலு. அது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா கிளிப் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஷார்ட்கட் ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் பிளைடு டூலை யூஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணோம்னா கட் ஆயிரும் அந்த கிளிப்பு. நீங்கள் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது மூவ் ஆகும் கிளிப்பை மூவ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவதாக இருக்க டூலோடைய பேர் ட்ரிம்மு. அதுக்கு ஷார்ட்கட் டி. இந்த டூலோடைய வேலை என்னென்னா, நீங்கள் ப்ரௌசர் விண்டோவில் இருந்து செலக்ட் பண்ணி கிளிப்பை டைம்லைனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா டைம்லைனில் இருக்கிற அந்த கிளிப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த டூலு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அங்கே ஒரு கிளிப்பை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன், மறுபடியும் நான் ரிவர்ஸ் போகணும் இல்லை ஃபார்வர்ட் போகணுன்னா நீங்கள் அங்கே ப்ரௌசர் விண்டோக்கு போக வேண்டாம். நீங்கள் ட்ரிம் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிப்பை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இதாகிடும். பாருங்கள் காமிக்கிறது எப்படி பண்ணுறதுன்ட்டு. ட்ரிம் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பு மிடில் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா முன்னாடி பின்னாடி போகுது பாருங்கள். ஃபார்வர்டு அண்ட் ரிவர்ஸ் ஆகும் அந்த கிளிப்பு. அதுக்கப்புறம் இருக்க டூலோடைய பேர் பொசிஷனு. இந்த டூலுக்கு உண்டான ஷார்ட்கட் பி. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஆடியோக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த டூலு ஆடியோ ட்ராக்கில் மேலே ஒரு ட்ராக்கில் வாய்ஸ் ஓவர், கீழே இருக்க ட்ராக்கில் மியூசிக் யூஸ் பண்ணுறீங்க, மியூசிக்கோடைய லெவல் கம்மி பண்ணணும்னா அதுக்காகத்தான் இந்த டூல் யூஸ் பண்ணுறது. உங்களுடைய வாய்ஸ் ஓவர் எங்கெங்கே இருக்குதோ அங்கே மியூசிக்கை கம்மி பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்களுடைய கீபோர்டில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கங்கே கீ ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேயே அதே மாதிரி பண்ணோம்னா கீ ஆகிடும். இந்த மாதிரி கீ பண்ணிவிட்டு மிடில் இருக்க அந்த மெல்லிஸான ஒரு கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடை மவுஸை வச்சு கிளிக் பண்ணி உங்களுக்கு மியூசிக் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கீழே டவுன் பண்ணிங்கன்னா மியூசிக் டவுன் ஆயிரும். ஒன்லி உங்களுடைய வாய்ஸ் ஓவர் சவுண்டு நல்லா கேட்கும். நான் இந்த மாதிரி ஆடியோ கீ பண்ணது தப்பாக கீ பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 2 பாயிண்ட்டுக்கு மிடில் உங்களுடைய மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் கீ ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கீ டெலீட் ஆயிரும். அப்படி இல்லை நான் அந்த ட்ராக்கில் இருக்க எல்லா கீயும் டெலீட் பண்ணணும்னா அதுக்கு சிம்பிள் வே ஒன்று இருக்குது. அது என்னென்னா, உங்களுடைய டைம்லைனை ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட்டுக்கு கமாண்ட் மைனஸ் ஷார்ட்கட் கீ. உங்களுடைய அந்த ட்ராக் எந்த ட்ராக் கீ செலக்ட் பண்ணதை டெலீட் பண்ணணுமோ அந்த ட்ராக்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீபோர்டில் எக்ஸை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா கீயும் செலக்ட் ஆகிருக்கும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கீ ஃப்ரேம் கொடுத்திங்கன்னா எல்லா கீயும் டெலீட் ஆகிரும். நம்ம நெக்ஸ்ட்டு டூலுக்கு போகலாம். நெக்ஸ்ட் டூலோடைய பேர் ரேஞ்ச் செலெக்ஷனு. அதுக்கு ஷார்ட்கட் 6. ரேஞ்ச் செலெக்ஷன் டூலோடைய வேலை என்னென்னா, நீங்கள் உங்கள் டைம்லைனில் இந்த ப்ளே ஹெட்டை விட்டுட்டு அந்த ரேஞ்ச் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கிளிப்டை கொண்டு போகிறீங்களோ அந்த கிளிப் ப்ளே ஆகுறது மாதிரி காமிக்கும். ஆனால் உங்களுடைய அந்த ப்ளே பாரோடைய ஹெட்டு அங்கேயே தான் இருக்கும். உங்கள் டூலுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏதாவது ஒரு கிளிப்பை செலக்ட் பண்ணுறீங்க, இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரை நான் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைலை அதே பிளேஸ்க்கு நீங்கள் இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போது அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், என்னுடைய டைம்லைனில் ஒரு ரேஞ்ச் மாதிரி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலேயும் அதே டூலை வச்சு நீங்கள் ரேஞ்ச் செலெக்ஷன் வச்சுட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு WRQ. நான் ஆல்ரெடி பேசிக் எடிட்டிங் அந்த வீடியோவில் இந்த டூலோடைய ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் எந்த ரேஞ்சில் செலக்ட் பண்ணியிருக்கணும் அதே பிளேஸில் மட்டும் வரும். முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது உங்கள் டைம்லைனு. ப்ரௌசர் விண்டோவிலேருந்து ஒரு ரேஞ்ச் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு W ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேக்னெட் டைம்லைனுக்கு வரும். நீங்கள் Q ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ப்ரைமரி ஸ்டோரி லைனு அந்த விண்டோவுக்கு போகும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மேக்னெட் டைம்லைனில் வந்துருச்சு அதனால் ப்ராப்ளம்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கமாண்டு ஆப்ஷன் பேரை மார்க் பண்ணிங்கன்னா அது ப்ரைமரி ஸ்டோர் லைனுக்கு போயிடும். நான் அதை ஆல்ரெடி பேசிக் எடிட்டிங்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த டூலை பற்றி ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் மேஜிக் டைம்லைனில் ஒரு ரேஞ்சு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Q ப்ளஸ் பண்ணிங்கன்னா மேலே தான் போகும் ப்ரைமரி ஸ்டோர் லைன். அப்படியே அங்கங்கே மேலே நீங்கள் Q ப்ரெஸ் பண்ண ஒன்று மேலே ஒன்று கிளிப்பு மேலே தான் போயிட்டே இருக்கும். டைம் லைனில் 4-5 லேயர் வச்சுட்டு ஃபஸ்ட் லேயரில் என்ன, செகண்ட் லேயரில் என்ன, தேர்ட் லேயரில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு டிசேபிள் அண்ட் விசுவேபிள்
அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஷார்ட்கட் வந்துட்டு வி. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டிசேபிள் விஜுவபிள் அது ரெண்டுக்குமே ஒரே கீ தான். வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு டிசேபிள் ஆகும், மறுபடியும் வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனேபிள் ஆகும் உங்களுடைய கிளிப்பு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டூலுக்கு போகலாம். நெக்ஸ்ட் டூலோடைய பேர் வந்துட்டு பிளைடு டூலு. அது எல்லாருக்கும் தெரியும் அந்த பிளைடு டூல் என்ன வேலைன்ட்டு. பிளைடு டூல்னால் கட் பண்ணுறது அதோடைய வேலை. பிளைடு டூலோடைய ஷார்ட்கட் வந்துட்டு பிஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கிளிப்பில் போய் எடுத்துக்கொண்டு போய் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த கிளிப்பை வந்துட்டு மிடில் கட் ஆகிடும். இப்போ பாருங்க நான் பண்ணுறேன். இந்த ஒரே கிளிப்பை வந்துட்டு நம்ம துண்டு துண்டாக வெட் பண்ணுறதுக்கு இந்த கீயை வந்து யூஸ் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த கிளிப்பை வந்து இங்கே மூவ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த டூலை யூஸ் பண்ணி. எனக்கு அப்படி இல்லை, இந்த டூலை யூஸ் பண்ணி வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு டைம்லைனே ஃபுல்லாக மூவ் பண்ணி வச்சுட்டு மிடில் ஏதாவது ஒரு கிளிப் இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமாண்டு ஷிஃப்ட் பி யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆடியோ லேயர் அண்டு மேஜிக் டைம்லைன் எல்லாம் சேர்ந்து கட் ஆகிரும். கட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்கள் மேஜிக் டைம்லைனில் ஏதாவது வீடியோ கிளிப் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் சேர்ந்து மூவ் ஆகும். அதோடைய மிடில் ஏதாவது கிளிப் இன்சர்ட் பண்ணணும், அங்கே வந்துட்டு கேப் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் W ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு கேப்புன்னு ஒன்று ஃபில் ஆகும். அந்த கேப்பில் வந்துட்டு நீங்கள் எந்த கிளிப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு ஆப்ஷன் W. ப்ரைமரி டைம்லைனில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள், மேஜிக் டைம்லைனில் வச்சுட்டு யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க எடிட்டிங்க்கு. ப்ரைமரி டைம்லைனில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடிட்டிங்கு. நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டூலுக்கு போகலாம். நெக்ஸ்ட் டூலோடைய பேர் வந்துட்டு ஜூமு. உங்களோட டைம்லைன் ஜூம் பண்ணுறது இல்லை ப்ரௌசர் விண்டோ ஜூம் பண்ணுறது இந்த மாதிரிக்கு இந்த டூல் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு ஜெட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கமாண்ட் மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கீபோர்டில், இல்லை கமாண்டு ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கமாண்ட் ப்ளஸ் வந்துட்டு ஜூம் இன்னு, கமாண்ட் மைனஸ் வந்துட்டு ஜூம் அவுட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் டூலுக்கு போகலாம். நெக்ஸ்ட் டூலோடைய பேர் வந்துட்டு ஹேண்டு. அதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு ஹெச். இந்த ஹேண்ட் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா உங்களுடைய மெயின் விண்டோ இருக்கு இல்லையா, அந்த விண்டோவோட பேர் வந்துட்டு வீவர் விண்டோ. அந்த விண்டோவில் வந்துட்டு நார்மலாக இருக்கிறது வந்துட்டு ஃபிட்டுன்னு இருக்கும். அது கீழே வந்துட்டு 6.25, 12.5, 25, 50, 75, 100, 200, 400, 600 இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அது எதுக்குன்னா ஏதாவது ஒரு வீடியோ வந்து கட் பண்ணி மாஸ்க் பண்ணுறீங்கன்னா அந்த இதுக்கு அதை யூஸ் பண்ணுறது. அப்படி யூஸ் பண்ணையில் வந்துட்டு நீங்கள் இந்த ஹேண்டு டூலை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அந்த ஜூம் ஆப்ஷனில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஒரு மார்க் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணி மூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணிங்கன்னா மேனுவலாக ஈஸியாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டூலு. நம்மளுடைய டூல் பார் பக்கத்தில் ஒரு 4 சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸோடைய வேலை என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.